அன்பின் தேவஜனங்களே, இந்த நாளிலும் மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதனுடைய 62ஆம் வசனம் முதற்கொண்டு அந்த 66ஆம் வசனம் வரை அந்த அதிகாரம் முடிய நாம் எடுத்துக்கொண்டோமானால், ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்த வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது, எத்தன்னு அவங்க குறிப்பிடுகிறது ஏசப்பாவை தான் சொல்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்குள்ளே எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே அவனை வந்து கல்லறையிலேருந்து அவனை கொண்டு போய் மருத்துவரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்கள்கிட்ட சொல்லாதபடிக்கும், முந்தினையத்தை பார்க்கலும் பிந்தினையத்து பயங்கரமாக இருக்கும், அதனால் கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரார்த்த சொல்கிறாரு, உங்களுக்கு தான் காவல் சேவகர் நிறைய உண்டு, அவங்கள பத்திரப்படுத்தும்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்லுக்கு முத்திரை போடுறாங்க. முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அப்போது அவர்களுடைய தவறுகளுக்காக மரிக்க வந்த இறைநாதர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எத்தனாக காணப்பட்டிருக்கிறார். அவர் மரித்த பின்பும் அவரை குறித்த பயம் அவர்களுக்கு காணப்பட்டதினால் அவர் எழுந்து விடுவாரோ, நாம் செய்த தவறுக்கு நம்மை தண்டித்து விடுவாரோ, அந்த பயம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டதினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சிலுவையிலிருந்து அதாவது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலிருந்து அவர் வெளியே வந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த கல்லறையிலே முத்திரை போட்டு அந்த கல்லறைக்கு சீல் வைத்து காவல் காக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் இறைவனுடைய வல்லமையை நாம் ஒரு கட்டுக்குள்ளே மனிதனுடைய விருப்பத்தின்படி கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணராதவர்களாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை இந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இவர்கள் எவ்வளவு மூடர்களாக காணப்பட்டிருப்பார்கள். கடவுள் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் என்பதை உணர்வில்லாதவர்களாய், எழுந்திருப்பேன்னு சொன்னால் முந்தினையத்தை பார்க்கலும் பிந்தினையத்து கொடிதாகாதபடிக்கு நீர் காவல் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்துவிட்ட போய் கட்டளையிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் என்ன காவல் காத்தாலும் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற கடவுள் நிறைவேற்றியே தீருவார். அதை யாராலும் மாற்ற முடியாது. அதாவது சொல்லுவாங்கள்ல, கடவுள் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை யாராலும் தடை பண்ண முடியாது. ஒருவேளை தாமதம் ஆகலாமே ஒழிய நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்மை சேரும். ஆகவே அதுபோல தான் கடவுள் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை 3 நாளிலே உயிரோடு எழுப்புவேன் என்று கூறினார். யார் என்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் அது நடந்தேறாது. கடவுளுடைய சித்தம் மாத்திரமே நடந்தேறும் என்பதை உணர்வில்லாதவர்களாய் செயல்பட்டார்கள். நாம்